வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ், அதாவது தியரிஸில் 5 மார்க்ஸ் எப்படி சுலபமாக படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய மாணவர்களுக்கு வந்துட்டு 5 மார்க்ஸ் படிக்கிறதுக்கு தான் வந்துட்டு பெரிய தடுமாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ காமர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 28 சாப்டர்ஸ் இருக்குது, சரிங்களா? அப்போ ஒவ்வொரு லெசனையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 5 மார்க்ஸ் இருந்தாலும் 20 சாப்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 60 5 மார்க்ஸ் ஆச்சு. ஸோ அப்போ எல்லா 5 மார்க்ஸையும் நீங்கள் வந்துட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும், ஐயோ இவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 5 மார்க்ஸ் உங்களால் படிக்க முடியாமல் போயிடுது. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்தளவு இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக எல்லா 5 மார்க்ஸுமே படிக்க முடியும். படிக்கும்போதே வந்துட்டு நீங்கள் ஒரு இதை எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு கைடாக மாறும். ஸோ இப்போது வாங்க அது எந்த மாதிரி ஃபாலோ பண்ணி படிக்கலாம், 5 மார்க்ஸை எப்படி படித்து எப்படி எழுதினா வந்துட்டு நமக்கு நிறைய மார்க்ஸ் வாங்க முடியும், ஈஸியாக எப்படி மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ 100% மார்க் வாங்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு 100% வாங்க முடியாது. ஸோ ஒரு 85 ஒரு 70 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கலாம். ஸோ 100% வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க, அப்போ தான் வாங்க முடியும். நீங்களும் வந்துட்டு இந்த காணொலியை பார்க்கலாம், சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில சம் பாயிண்ட்ஸ் நீங்கள் கெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி வாங்க எப்படி படிக்கலான்னு பார்க்கலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் எடுத்தோடனே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சாலே கண்டிப்பாக அந்த 5 மார்க்ஸ் நீங்கள் கரெக்டாக படிக்க முடியாது. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதை பாயிண்ட்டாக மார்க் பண்ணி படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ பேராகிராஃப் வைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு 10 பாயிண்ட்ஸாக ஃபஸ்ட்டு பிரிங்க, சரிங்களா? 10 பாயிண்ட்ஸாக பிரித்து அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே தெளிவாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு பாயிண்ட் வைஸ் 5 மார்க்ஸ் எழுதுனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதிக மார்க் வாங்க முடியும், சரிங்களா? தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஹெட்டிங்ஸோடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இப்போ சப்ஹெட்டிங்ஸோட ஒரு 10 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 8 சப்ஹெட்டிங்ஸ் கரெக்டாக படிச்சுக்கோங்க. 5 மார்க்ஸ்க்கு 5 பாயிண்ட்ஸ் படித்தா போதும், 5 சப்ஹெட்டிங்ஸ் படித்தா போதும்னு சொல்லுவாங்க. பட் அதை நீங்கள் கேட்காதீங்க. ஸோ நீங்கள் நல்ல மதிப்பெண் வாங்கணும், ஒரு 60% 70% மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 மார்க்ஸ்க்கு 8 சப்ஹெட்டிங்ஸோடு எழுதுங்க, சரிங்களா? சைட் ஹெட்டிங்ஸோடு கொஷின் எதாவது இருந்துச்சு அப்படின்னா 8 சைட் ஹெட்டிங்ஸ் கரெக்டாக படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கன்க்ளூஷன் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 8 2 சேர்த்திங்கன்னா மொத்தம் 10 ஆச்சு. ஸோ இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் 8 ஹெட்டிங்ஸ், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். ஸோ 10 உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ 5 மார்க்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது சப்ஹெட்டிங்ஸோடு எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சினாப்சிஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ சினாப்சிஸில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சும்மா 2 லைன்ஸில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் தி எபோவ் மென்ஷன்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, சரிங்களா? தென் ஒரு சில மாணவர்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போ 15 பாயிண்ட் இருக்குது, அப்போ நாங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் படிக்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு முடிஞ்சளவு எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், 10 பாயிண்ட்ஸ் வரையும் படிச்சுக்கோங்க. அந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக இருக்க பாயிண்ட்ஸில் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ 5 மார்க்ஸ் என்ன பண்ணுங்கள், நீங்கள் படிக்க 5 மார்க்ஸுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு 5 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், தனியாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, சரிங்களா? புதுசாக ஒரு நோட்டு, ரூல்டு நோட்டோ அன்ரூல்டு நோட்டோ ஒரு நோட்டு வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. அந்த நோட்டு என்ன பண்ணுங்கள், படிக்க அப்படியே எழுதி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அந்த நோட்டை எடுத்து நீங்கள் பார்த்து டக்குன்னு ரீகால் பண்ணிக்கலாம். சரி, என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர் உங்களுக்கு மார்க் பண்ணி தருவாங்க. ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அப்படியே படித்து என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. 5 மார்க்ஸ்க்கு தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க, சாப்டர் வைஸுக்கு தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ சாப்டர் 1ல் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அப்படி கூட நீங்கள் எழுதலாம். இல்லாட்டி வெறும் 5 மார்க்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு இதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ்க்குலாம் நம்ம அப்படி தானே பார்க்குறோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு அது சம்மாக இருக்கனால நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். எக்ஸாம் டைமில் அந்த ஒர்க் அவுட் பண்ணதை எடுத்து நம்ம படிக்கிறோம், சரிங்களா? நீங்கள் வந்துட்டு புக் எடுத்து படிக்காமல் தியரிஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து எழுதும்போது தான் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்குள்ளே சர்க்குலேட் ஆகும், சரிங்களா? அது எழுதாமல் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கோத்ரோ பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுக்கு ஆள் மனதில் கண்டிப்பாக பதியாது. ஸோ முடிஞ்சளவு வந்துட்டு பாயிண்ட் வைஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். சப்ஹெட்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது 8 சப்ஹெட்டிங்ஸ் எழுதுங்க. இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷனோட போட்டு எழுதுங்க, சினாப்சிஸ் போட்டு எழுதுங்க, சரிங்களா? தமிழ் வழி மாணவர்களாக இருந்தாங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு குறிப்பு சட்டகம், அதுதான் சினாப்சிஸ்ன்னு சொல்கிறோம்ல. ஸோ குறிப்பு சட்டகம் போட்டுக்கோங்க. முன்னுரை முடிவுரை போட்டு அழகாக எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்தளவு வந்துட்டு கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க, ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக படிங்க. டே பிளான் தினமும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த சேனலில் தான். ஸோ டே பிளான் பார்த்து கரெக்டாக படிச்சுட்டு போய்ன்னு நினைக்கிறேன். ஸோ டே பிளானை கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க. கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்யூ.